கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் எங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். விசேஷமாய் டாக்டர் ஷீலா அவர்கள் அவருடைய வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற அந்த தொடர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணியிருக்கும். வளமான வாழ்வும் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த செய்திகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வருடம் முழுவதும் தேவனுடைய பாதுகாவல், அவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் உங்களுக்கு இருக்கும். மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான நேயர்களே, இந்த அருமையான புத்தாண்டு தினத்திலும் கூட எங்களது மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த வருடங்களிலே உங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். எங்களுடைய செய்திகளையும் கணவர் டாக்டர் டேனியல் அவருடைய செய்திகளையும் நீங்கள் கேட்டு பயனடைந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு நாங்கள் செய்திகளை கொண்டு வந்தோம். அது மிகுந்த பிரயோஜனத்தை கொடுத்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் எங்களது புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியின் வழியாக, அதுவும் இந்த புத்தாண்டு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கடந்த வருடங்களிலே நம்மை பாதுகாத்து வந்தவர். அவர் எபினேசர். எபினேசர் என்றால் இம்மட்டும் பாதுகாத்தவர், இனிமேலும் பாதுகாப்பார் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிரியமானவர்கள், எனவே போன வருடத்திலே 2021 கர்த்தர் இம்மட்டும் நம்மோடு இருந்தார், நம்மை பாதுகாத்தார். பயங்கரமான பிரச்சனைகளூടെ நாம் கடந்து வந்தோம். எத்தனையோ நோய் கிருமிகளுடைய பயமுறுத்தல்களின் மத்தியிலே நாம் கடந்து வந்தோம். அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்தார். பிரியமானவர்களே, அவருடைய உன்னதமான மறைவுக்குள்ளே நம்மை மூடி பாதுகாத்தார். பிரியமானவர்களே, எப்பொழுதும் எனக்கு அந்த நியூ இயர்க்கு முன்னாடி கர்த்தருக்கு நன்றிகளை, பல நன்றிகளை சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துற பொழுது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல், நம்ம பெர்மான் ஐயாவுடைய பாடல். அது சில வரிகள் பாடுகிறேன். பிரியமானவர்களே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கின்றேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கின்றேன், நன்றி சொல்கின்றேன், நான் நன்றி சொல்கின்றேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்திலே போய் பழைய வருடம் புதிய வருடம் பழைய வருடத்திலே நாம் போய் ஜெபிக்கிற பொழுது ஒவ்வொருவரும் கர்த்தரை நன்றோடு துதிப்போம். அதிலும் கடந்த காலங்களிலே நடந்த காரியங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள், உடல்நல குறைவுகள், பலவீனங்கள், மன சோர்வுகள், நிறைய பொருளாதார சிக்கல்கள், எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருந்தார். உங்களுக்கு போதுமானவராக இருந்தாரா? பிரியமானவர்களே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுவிக்கிறவராக இருந்தாரா? ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கும் தேவன் மிகவும் வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலும் கூட உங்களுக்கு நான் என்ன செய்தியை நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன் என்றால் 10-15 நிமிடங்களிலே என்னுடைய செய்தியை நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை எவ்வளவோ பழைய வருடங்களிலே எவ்வளவோ பிரச்சனையிலிருந்து பாதுகாத்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதற்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள். எனவே இந்த புதிய
வருடத்திலும் கர்த்தர் இந்த புதிய வருடத்திற்குள்ளே நுழைய நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு மறுக்கப்பட்டது பிரியமானவர்களே, ஆனால் நமக்கோ இந்த புதிய வருடத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது பிரியமானவர்களே. அவர் மகா கிருபை நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மிகவும் பெரியதாக நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கடந்த நீங்க பாருங்க, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கிற பொழுது நாம் எப்படி நம் தற்காலம் நிகழ்கிறது, தற்காலத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு எதை பொறுத்து இருக்கிறது என்றால், நாம் இறந்த காலத்திலே, அதாவது முன்பு என்னென்ன செய்தோமோ, போன வருடத்திலே நாம் எப்படியெல்லாம் நாம் நடந்து கொண்டோமோ அதனுடைய விளைவுகள் தான் இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். எனவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரியாக செயல்பட, சரியாக இப்பொழுது இருக்க வேண்டும் என்றால் நாம் முந்தைய நாட்களே என்ன செய்தோம் என்பதை பொறுத்தே இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே இந்த புது வருட தீர்மானங்களை நீங்கள் எடுக்கிறது எதற்கென்றால் பிரியமானவர்களே, அது விளையாட்டு போக்குல நீங்களா சொல்வீங்க, தினந்தோறும் பைபிள் வாசிப்போம், தினந்தோறும் ஜெபிப்பேன், நான் காலையிலே எழுந்திருவேன், நான் இப்படி செய்வேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன் என்று நம்ம பல காரியங்களை நான் கோபமாக இருந்தேன் போன வருடத்திலே, நான் இந்த வருடத்திலே. இதெல்லாம் எதற்காக என்றால் நம்முடைய ஹேபிட் சரியாக ஆவதற்காக, நாம் எப்படி நம்முடைய எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும் என்றால், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த நிகழ்காலத்திலே நாம் சரியான காரியங்களை செய்கிறவர்களா இருக்க வேண்டும், சரியான தீர்மானங்களை எடுக்கிறதா இருக்க வேண்டும். அதான் உதாரணத்திற்கு சொன்னேன், நம்முடைய ஆரோக்கியம், நம் உடல் நலம் எப்படி இருக்குது, உடல் எடை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நாம் போன வாரத்திலோ, போன மாதத்திலோ, போன நாட்களிலோ சாப்பிட்ட உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி முறைகள் இதை பொறுத்தே அமைகிறது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? அதே போலதான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, நாம் சில காரியங்களை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வேதாகமத்தை. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? பிரியமானவர்களே, நீங்கள் பலவீனமானவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், உங்களுடைய சரீரம் ஆரோக்கியம் இழந்ததாக இருந்தீர்கள் என்றால், உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த ஆவி அது ஸ்ட்ராங்காக இருப்பதினாலே அது என்ன செய்யும் என்றால், அது உங்களுடைய உடல் நலனை, அந்த பலவீனமான உடலை பாதுகாக்க, அதை இம்ப்ரூவ் பண்ண, இப்படிலாம் நாம் செய்ய வேண்டும், இப்படிலாம் செய்தால் அந்த நோயிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லி என்ன செய்கிறது என்றால், நம்முடைய ஆவியானது நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? இந்த 2வது வரி பாத்தீங்கன்னா, முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவியே முறிந்து போனது என்றால், உங்கள் ஆவியே ஆரோக்கியம் இல்லாததாக இருக்கும் என்றால், அதை எப்படி நீங்கள் தாங்க முடியும்? அதைத்தான் இந்த நாளிலே உங்களை சிந்திக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நீங்க பாருங்க, நான் சொன்னேன், உங்க பலவீனமான நேரங்கள்ல உங்க ஆவி ஸ்ட்ராங்காக இருந்தால் அது என்ன செய்யும்? ஃபெய்த்தான காரியங்களை சொல்லும். கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில நீ பலவீனமா இருக்கிறியா? கவலைப்படாது. உன்னுடைய உடல் நலன் மிகவும் குன்றி போய்விட்டதா? கவலைப்படாதே. தினந்தோறும் ஜெபிப்பதன் மூலமாகவும், தினந்தோறும் நீ நன்றாக சாப்பிடுவதன் மூலமாகவும், தினந்தோறும் நல்ல உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலமாகவும், நீ கர்த்தரை நம்பி இருப்பதன் மூலமாகவும், கர்த்தரை துதிப்பதன் மூலமாகவும், அந்நிய பாஷையிலே நிறைந்து ஜெபிப்பதன் மூலமாகவும் உன்னுடைய எல்லா பலவீனங்களையும் நீ மேற்கொள்ள முடியும் என்று உங்களுடைய ஆவி உங்களுடைய சரீரத்தை பலப்படுத்தும். ஆனால் உங்களுக்கு ஆவியே முறிந்து போய் இருக்கிறது என்றால் அதை யாரால் தாங்க முடியும்? யாராலும் தாங்க முடியாது. எனவே பிரியமானவர்களே, உங்கள் ஆவியின் மனிதனை நீங்கள் பலப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் அடிக்கடி நான் சொல்லி இருப்பேன், அதாவது நமக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 இருக்கிறது. நான் ஷீலாவாகிய நான் ஒரு ஆவி மனிதர், எனக்குள்ளே ஒரு ஆத்மா உள்ளது. நான் இந்த உடல்
ஷிலா என்ற இந்த உடலுக்குள்ளே நான் வாழ்கிறேன். இப்படியாகிய ஆவி ஆத்மா சரீரத்திலே நாம் பிரிகிற பொழுது நாம் எப்பொழுதும் சரீரத்திற்கு முக்கியம் கொடுத்து அதையே நாம் பார்த்து கொண்டிருந்தோமானால் நம்முடைய ஆவின் மனிதன் பலன் இழந்து விடுகிறான். அவன் எப்படி பலப்பட முடியும்? கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாக அவன் பலன் கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பதன் மூலமாக ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக் கொள்ள முடியும். பாடல்களை பாடி துதிப்பதன் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்தையே கொண்டு வந்து அவன் ஜெபிக்க முடியும். இப்படிப்பட்ட இந்த ஆவின் மனிதனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எப்பொழுதும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதுவே முக்கியமாக இருக்கிறது அல்லவா? மானசீக மனிதனையே பார்த்து கொண்டு அவனுக்கு சாப்பாடு கொடுப்பதிலும் அவனுக்கு மற்ற காரியங்களை செய்வதிலும் அவனுக்கு தேவையான காரியங்களை பார்ப்பதிலும் அவனுடைய எண்ணப்படி நடப்பதிலும் அவனுடைய எண்ணப்படி சில நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதிலுமே நம் காலங்களை கடந்து கொண்டே நாம் இருந்தோமானால் ஒரு காலத்திலே நம்முடைய ஆவியின் மனிதன் மிகவும் சோர்ந்து போயிடுவான். அதாவது ஆவியின் மனிதன் இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் சொல்ல 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 இந்த ஆவியின் மனிதன் கேட்காதனாலும் இந்த ஆவியின் மனிதனை நீங்கள் நல்ல கர்த்தருடைய வார்த்தையில கொண்டு போஷிக்காதனாலும் அவன் பலவீனமாக இருப்பான். எனவே அவன் பேசாம அந்த மானசீக மனிதன் என்னென்ன செய்கிறோம் அதற்கெல்லாம் விட்டு விடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாம் பலவீனம் அடைந்து விடுகிறோம். ஆனால் உங்களுடைய ஆவியின் மனிதனை நீங்கள் உற்சாகப்படுத்த முடியும். எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும் யோவான் 15வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கலாம். பிரியமானவர்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வசனத்தை நீங்கள் பாருங்கள். கொடியானது என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் என்ன செய்ய முடியாது? அதிகமான கனிகளை கொடுக்க முடியாது. ஆவின் கனிகளை கொடுக்க முடியாது. நம் ஆவின் மனிதன் மிகவும் சோர்ந்து விடுவான். அவன் பலன் உள்ளவனாக, அவன் கனிகளை கொடுக்கக்கூடியவனாக அவன் மாறாமல் போய்விடுவான். நம் ஆவியின் மனிதன் பலப்பட என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொன்னது போல அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்த ஆவியின் மனிதனை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, உங்கள் ஆவியின் மனிதன் உற்சாகமாய் இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காலையிலே எழுந்தவுடன் எத்தனையோ காரியங்களை நீங்கள் செய்யலாம். எக்ஸசைஸ் பண்ண சொல்லலாம், அல்லது உணவு காரியங்களை காலையில் இதை சாப்பிட வேண்டும் அதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லலாம், இல்ல அலுவலக காரியங்களா சொல்லலாம். நீங்கள் எதை செய்ய வேண்டியது இருந்தாலும் நீங்கள் முதலாவது எழுந்தவுடனே நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் கழிக்க வேண்டும். அது எவ்வளவு நேரமாக இருந்தாலும் சரி. ஒரு சிலருக்கு 1 மணி நேரம் கிடைத்தால், வீட்டிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரர் இருந்தால் அரை மணி நேரம் வேதத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள், அரை மணி நேரம் ஜெபியுங்கள். அதிலே கூட நீங்க 10 நிமிடங்கள் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிக்கிற பொழுது அவர் மனம் மகிழ்வார். பிரியமானவர்களே, இது நம்ம வாழ்க்கையிலே முக்கியம். இதை நாம் அநேக நேரங்களில் அசட்டை செய்வதனால்தான் பின்காலங்களிலே நீங்கள் பார்க்கிற பொழுது உங்கள் ஆவியின் மனிதன் சோர்வுற்றவனாக இருக்கிறான். எனவே நீங்கள் உங்களுடைய ஆவியின் மனிதனை ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்ள முதலாவது என்ன சொன்னேன்? காலையில் எழுந்தவுடன் நீங்கள் அரை மணி நேரம் நீங்கள் செலவழித்தாலும், அல்லது உங்களுக்கு டைமே இல்லாமல் நீங்கள் 1/4 மணி நேரம் செலவழித்தாலும், நீங்கள் 5 நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், 5 நிமிடம் கர்த்தரை துதியுங்கள், 5 நிமிடம் வேதத்தை வாசியுங்கள், 5 நிமிடம் நீங்கள் அபிஷேகத்திலே ஜெபியுங்கள். இது மிகவும் குறைவானது, மிகவும் குறைவா சொல்லியிருக்கிறேன். அதாவது நம்ம நல்ல ஒரு வளமையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அரை மணி நேரம் நீங்கள் அந்நிய பாஷையில நிறைந்து ஜெபிக்க வேண்டும். தெய்வ ஊழியர்களாக இருந்தால் 1 மணி நேரத்தை நீங்கள் அபிஷேகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் ஆவியின் மனிதன் ஸ்ட்ராங் ஆவதோடு உங்கள் உடலும் மிகவும் ஸ்ட்ராங்காக மாறும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். எனவே நான் முதலாவது என்ன சொன்னேன்? நீங்கள் அரை மணி நேரம் உங்களுடைய அபிஷேகத்திலே நீங்கள் செலவிடுங்கள், அந்நிய பாஷையிலே நீங்கள் ஜெபியுங்கள், அல்லது
நீங்கள் உங்களுக்கு குறைந்த நேரம் தான் இருக்கிறதுனால் 10 நிமிடமாவது அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபியுங்கள். அப்பொழுது உங்கள் சிந்தனையில போராடுகிற பொல்லாத அசுத்த ஆவிகள், உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவிகள், தவறான சாத்தான் கொண்டு வர வார்த்தைகள் எல்லாமே என்ன ஆயிரும், அவங்க இழ்பொருளாகிவிடும் பிரியமானவர்களே. எனவே முதலாவது அந்நிய பாஷையிலே நிறைந்த ஜெபியுங்கள். அடுத்ததாக ஜெபியுங்கள். ஜெபியுங்கள். கர்த்தரிடத்தில் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் சொல்லுங்கள். இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்கள் என்று சொல்லுங்கள். மேபி அது ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் கேட்டால் கூட போதும். அப்புறமாக கர்த்தரை துதித்து பாடுங்கள் பிரியமானவர்களே. அந்த அபிஷேகத்திலே அந்நிய பாஷையில பேசுகிற பொழுது கர்த்தர் குடிக்கிற நல்ல பாடல்களை பாடி கர்த்தரை துதியுங்கள். இப்பொழுது உங்களுடைய இருதயமானது, அதாவது உங்கள் ஆவியானது மிக உற்சாகமாக, உடலானது மிக உற்சாகமாக இருக்கும் பிரியமானவர்கள். இப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள், வேதத்தை திறந்து அதை 10 நிமிடங்களோ, அதிகமான நேரம் கிடைத்தால் அரை மணி நேரமோ நீங்கள் வேதத்தை வாசித்து பயன்பெறுங்கள். இப்படியாக வருகிற வருடத்திலே நீங்கள் செய்ய உங்களுக்குள்ளே ஒப்புக்கொள்ளுங்கள். 15 நிமிடம் இருந்தாலும் 5 நிமிடமாக நான் சொன்ன மாதிரி செய்யுங்கள். அல்லது 1 மணி நேரம் கிடைத்தால் அரை மணி நேரம் அபிஷேகத்திலே ஜெபித்து பாடல்களை பாடி மகிழ்ந்து அடுத்த அரை மணி நேரத்திலே உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் கர்த்தரிடம் செலுத்திவிட்டு வேதத்தை ஆரம்பித்து விடுங்கள். பிரியமானவர்களே, வேதம் தான் நமக்கு என்னவாக இருக்கிறது, நமக்கு ஆகாரமாக இருக்கிறது. நம் உள்ளான மனிதனுக்கு ஆகாரம் எங்க இருக்கிறது, சத்து எங்க இருக்கிறது பிரியமானவர்களே, அது வேத வசனத்தில் தான் இருக்கிறது. அதை நீங்கள் வாசிக்காவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை ஏனோ அதோனோ என்று உங்களுடைய சிந்தனையின்படியே நீங்கள் ஓட்டிக்கொண்டு செல்வீர்கள். கடைசியில் எப்படி ஆகிறீர்கள், நீங்கள் பலவீனமானவர்களாக, முறிந்த ஆவியை யாராலே தாங்கக்கூடும் என்பது போல உங்களுடைய ஆவியின் மனிதனானது முறிந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எனவே இந்த முதல் நாளிலே நீங்கள் இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னேன், காலையில ஜெபத்திலே நேரத்தை செலவழிக்க வேண்டும். அடுத்ததாக குடும்ப ஜெபம் மிகவும் முக்கியம். இந்த குடும்ப ஜெபம் எங்கெல்லாம் ஒற்றுமையாக ஜெபிக்க முடியாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் குடும்ப உறுப்பினர்களோடு சாத்தான் நேரத்தை செலவழிக்கிறான், அவர்களை தவறான வழியிலே பயன்படுத்துகிறான். பிரியமானவர்களே, குடும்பமாக அரை மணி நேரமாவது ஜெபிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அந்த காலத்திலே நான் குடும்பமாக எங்களுடைய பாட்டி தாத்தாவோட ஜெபித்தது கூட எனக்கு நினைவுக்கு வரும். என்னுடைய தாய் தகப்பனாரோட ஜெபித்தது கூட எனக்கு நினைவுக்கு வரும். அப்படியாக இதெல்லாம் நீங்காத நினைவுகளாக உங்களோடு இருக்கும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மாலை நேரங்களிலே முதல்ல ஒரு 5 உறுப்பினர்கள் உள்ள குடும்பத்திலே 5 பேரும் ஒன்றாக வர முடியவில்லை, ஒன்றாக வந்தால் அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான குடும்பம். நீங்கள் சேர்ந்து எல்லாரும் 5 பேரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி, ஒரு பைபிளை வாசித்து, ஒரு கருத்துக்களை சொல்லி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லாவிட்டால் நீங்கள் 5 பேர் இருக்கிற பொழுது 2 பேர் தான் ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியுமா, அதுதான் ஆரம்பம். 2 பேராக நீங்கள் என்ன செய்யுங்கள், 2 பேராக நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அடுத்ததாக இன்னொரு ஆள் ஜாயின் பண்ணாங்க, இன்னொரு எப்பொழுதுனாலும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா ஜபத்தை விட்டுறாதீங்க. தினந்தோறும் ஜெபிக்க வர முடியவில்லையா, தினந்தோறும் ஜெபிப்பது மேல். தினந்தோறும் ஜெபிக்க முடியாவிட்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது 3 தூரமா இருக்கிறோம் நாங்களா சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். 3 நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் சேர்ந்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. முடிந்தால் உங்கள் வீட்டிலே வாரத்திற்கு ஒரு முறை கூட்டம் வையுங்கள். பக்கத்தில் இருக்கிற வாலிபர்களை, பக்கத்தில் இருக்கிற வாலிபர் பெண்களை, மற்றவர்களை அழைத்து கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை அவர்களோடு பேசுங்கள் பிரியமானவர்கள். இப்படியாக இந்த புதிய வருடத்திலே நீங்கள் புதிய தீர்மானங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த தீர்மானங்கள் அடங்கியதாக இருக்கட்டும். ஏனென்றால் உங்களுடைய ஆவியின் மனிதன் மிகவும் பலப்படுவான். அப்படியாகவே சரீர மனிதனும் பலப்படுவான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அருமையான வசனம் இருக்கிறது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி 3 யோவான் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன, உன் ஆத்மா வாழ்வது போல, ஆத்மா என்றால் உள்ளான மனிதர் வாழ்வதற்கு வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகள், பாசிட்டிவான வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், இதை சொல்லி சொல்லி உங்கள் ஆத்மாவை நீங்கள் உயிர்ப்பீங்க. அப்படி நீங்கள் உங்கள் ஆத்மா நன்றாக வாழ்கிற பொழுது எப்படி இருப்பீங்க, நீங்கள் சரீரப்புறமும் நன்றாக வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் இந்த வருடத்தை முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் பிரியமானவர்களே, நானும் என் கணவரும் அருமையான வார்த்தைகளை உங்களுக்கு இந்த புதிய வருடத்திலே நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். எங்களுடைய தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் அநேக இருந்தாலும் இந்த முதல் வாரம் முழுவதும் நாங்கள் உங்களோடு எங்களுடைய புதிய வருடத்திற்கான ஆசீர்வாதமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நாங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பிலே, நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும், பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும், எங்களுடைய சன் அலன் பிரைட் அண்ட் ஃபேமிலி ரிச்சர்ட் எல்லாரும் உங்களுக்கு
ஆசீர்வாதமான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தை உபாகமம் 11வது அதிகாரம் வசனம் 10, 11, 12 இந்த 3 வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக அவருடைய கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லுகிறார். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். எகிப்து தேசத்திலே நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த உபாகமம் 11வது அதிகாரம் வசனம் 10, 11, 12 படி இதுல 5 காரியத்தை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பாருங்க, அதாவது 7 என்பது பரிபூரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 5 என்பது கிருபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிருபையாய் இந்த 5 காரியங்கள் மூலமாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நடத்துவேன், உங்களை கரம் பிடித்து காத்து நடத்தி வெற்றுள்ள வாழ்க்கைக்குள்ளாக உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, வேதத்திலே நீ சுதந்திரிக்கிற போகிற தேசம் என்ற வார்த்தை உபாகமம் புத்தகத்தில் மட்டும் 18 முறை வருகிறது. 18 முறை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ சுதந்திரிக்கிற போகிற தேசம் என்று 18 முறை கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் முதல்ல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு என்ன செய்தார்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு அப்புறமாக கானானுக்கு வந்த பொழுது நீ பார்க்கும் தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேன். புரியுங்களா? பாருங்க எப்படி கர்த்தர் முதல் படிக்கு ஆபிரகாம் கீழ்பட்டாரே, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொன்னார். அந்த தேசத்திற்கு ஆபிரகாம் வந்த பொழுது கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரு? நீ பார்க்கும் தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேன். தருகிறது மட்டுமல்ல, கால் மிதிக்கும் இடத்தையும் உனக்கு தருவேன். ஏன்னா பூமியின் கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து 430 வருடங்களுக்கு கழித்து அங்கே அவர்கள் மோசையின் மூலமாக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர் அழைத்து சென்றார். அங்கே செல்கின்ற அவர்கள் 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடித்து ஜெயம் கொண்டு கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்துக்குள்ளாக அவர்கள் சென்றார்கள். புரியுங்களா? கர்த்தர் அந்த தேசத்தில் அவர்களுக்கு ஏன்னா பாருங்க, நல்ல ஆசீர்வாதம், பாலும் தேனும் ஓடுகிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் நடத்தினார். வாக்கு கொடுத்தார், வாக்கின்படியாக ஆண்டவர் நடத்தினார். இந்த 2022க்குள்ள பிரவேசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பரம கானானை, புதிய எருசலேமை, பரலோக பாக்கியத்திலே பிரவேசிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே நீங்க முன்னேறி செல்லலாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் செழிப்புள்ளதாக, எப்படியாக உங்கள் பிள்ளைகள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். ஹல்லேலூயா. உங்கள் கையிட்டு செய்கின்ற காரியங்களை எல்லாம் கர்த்தர் வர்த்திக்க செய்வார். நல்ல வேலை, நல்ல சம்பளத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடுகிற அந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே உங்களுக்கு நேர்த்தியான இடத்திலே உங்களுக்கு பங்கு வைத்திருக்கிறார். சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 3 யோவான் 2வது வசனத்தின்படியாக உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்ற வேத வசனத்தின்படியாக எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் உயர்ந்த இடத்திலே உங்களுக்கு நேர்த்தியான இடங்களிலே
பங்கை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 2022 வருடத்திலே நீ உங்களுக்கு எப்படி மலைகள் உள்ள தேசம், உயர்ந்த இடம், நேர்த்தியான இடம், பசுமையான ஒரு இடம், ஏன்னா பாத்தீங்கன்னாக்க மரங்கள், செடிகள் நன்றாக இருக்கக்கூடிய இடம், கனிகளை கொடுக்கக்கூடிய இடம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாருங்க, தேவன் நம்மை உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். கண்மலையின் மேல், கண்மலையாகிய கிறிஸ்து அவரோடு கூட நம்மை உன்னதங்களில் தேவன் நம்மை உட்கார வைத்திருக்கிறார் என்று எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கிறோம். அதே போல பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 91வது அதிகாரம் வசனம் 1வது வசனத்திலும் சங்கீதம் 91 9வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நான் தாபரமாய் கொண்டாய். புரியுங்களா? பாத்தீங்களா, உன்னதமானவர் மறைவில் நீங்க தேவனுடைய அடைக்கல பட்டத்தில் இருக்கின்ற பொழுது பாதுகாப்பாக, செழிப்பாக, பசுமை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தேசம், அந்த வருஷம் மலைகள் உள்ள ஒரு தேசமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு சாட்சியாய் ஜனங்கள் உங்கள் மூலமாக கிறிஸ்துவை காணும்படியாய், மற்றவர்களுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், ஊழியங்களையும், உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்கள் சுதந்திரிக்கிற போகக்கூடிய தேசம் மலைகள் உள்ள ஒரு தேசமாக இருக்கிறது. இரண்டாவதாக அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பள்ளத்தாக்குள்ள தேசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 11வது அதிகாரம் 11வது வசனத்திலே சுதந்திரிக்க போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்கு உள்ள தேசம். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு என்பது ஒரு வேலியை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா அந்த வேலி பாத்தீங்கன்னாக்க மலையில தண்ணி பெய்யக்கூடியதெல்லாம் அந்த பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடக்கூடியதாக இருக்கிறது. அந்த பள்ளத்தில் தான் அணையை கட்டி வைத்து தண்ணீரை தேக்க வைப்பார்கள். என்ன பாத்தீங்கன்னா அந்த பள்ளம் என்பது தாழ்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தாழ்வான பகுதியை நோக்கி தண்ணீர் ஓடக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறார் என்று மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல, நீங்க தாழ்மையுள்ளவராய் இருந்தா தேவனுடைய கிருபைகள், இரக்கம், அவருடைய காருண்யம் உங்களை நோக்கி மடை திறந்த வெள்ளத்தை போல, அறிவிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாயக்கூடிய தண்ணீரை போல தேவனுடைய கிருபைகள் உங்களை நோக்கி பாய்ந்து கொண்டு வரும். ஏனென்றால் நீங்கள் மனத்தாழ்மையை தரித்துக் கொள்கின்ற பொழுது, பள்ளத்தாக்கு என்பது தாழ்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. அது மட்டுமல்ல, பாருங்க, நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசம் வானத்தின் மழை தண்ணீரை கொடுக்கக்கூடிய ஒரு தேசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமும் வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் என்று 11வது அதிகாரம் 11 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வானம், இந்த மழை என்பது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க தாழ்மை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது தேவன் உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அளவில்லாமல் பரிசுத்தாவியான ஊற்றப்படுகின்ற பொழுது, உங்க வாழ்க்கை பரிசுத்தாவியான ஆளுகை செய்கின்ற பொழுது நீங்க ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறீங்க. ஆவிக்குரிய வரங்கள் உங்கள் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மலையை போல கர்த்தர் வானத்தின் மழை தண்ணீரை உங்கள் மேல் பொழிய பண்ணுகிறார் என்றால், ஆண்டவர் அபிஷேகத்தை அளவில்லாமல் உங்கள் மேல் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் வருகின்ற பொழுது நுகத்தடிகள் முறிக்கப்படும். நுகத்தடிகள் முறிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த 2024 வருடத்தில் மலைகள் உள்ள தேசம், பள்ளத்தாக்கில் உள்ள தேசம், அது மட்டுமல்ல வானத்தின் மழையை குடிக்கக்கூடிய ஒரு தேசம் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த தேசத்தில் அது ஒரு விசாரிக்கிற ஒரு தேசமாக, அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஹல்லேலூயா. வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. தேவன் உங்களை விசாரிக்கிறார். எப்படி ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தகப்பன் தோளில சுமப்பது போல உங்களை கர்த்தர் விசாரிக்கிறார். அனுதினமும் பாருங்க, ஒரு பேரிடர் ஏற்பட்டுனா அரசாங்க அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க, பிரதமர் விசாரிக்கிறாங்க. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை, யாராவது விசாரிப்பீங்களான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் உங்களை அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் விசாரிக்கக்கூடியவராக
இருக்கிறார். அது மட்டுமல்ல, பாருங்க 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி அவர் உங்களை விசாரிக்கிறவரான படினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு சொல்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தேசத்தில் கர்த்தர் வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் பயந்திருக்கும். கர்த்தர் வருஷத்தின் ஆரம்பத்தின் முதல் முடிவு வரை தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய கண்கள் உங்களை உள்ளங்கையில் வரைந்தவர், உங்கள் மதிலெல்லாம் அவருக்கு மேல் முன்பாக இருக்கிறது சொல்வது போல அவங்களை உள்ளங்கையில் வைத்து கர்த்தர் கண்ணின் கண்மணி போல கர்த்தர் உங்களுக்கு பாதுகாத்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று என்ன செய்கிறது? மலைகள் உள்ள தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பள்ளத்தாக்கினுடைய அந்த நீரோடைகளை போல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வானத்தின் மலை என குடிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னாக்கா உங்களை விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய கண்கள் இந்த வருடம் முழுவதும் உங்கள் மேல் பதிந்தவைகளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த 2022 கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை ஜீவனுள்ள சாட்சியாக உயர்த்துவார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.